இப்ப எதுக்கு நீ இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? எனக்கு அழுறது கூட உரிமை இல்லையா? மெதுவா பேசுமா, அவன் தூங்குறான்ல. அவன் நல்லா தூங்கட்டும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க போறேன். அது எப்படி உனக்கு தூக்கம் வரும்? எனக்கு இனி ஜென்மத்துக்கும் தூக்கம் வராது. அப்படி ஒரு காரியத்தை நீ பண்ண வச்சிருக்க. அப்படி என்ன ஆச்சு இப்போ? அதான் நான் சொன்ன மாதிரி நீ பேசிட்டியே. கொஞ்ச நேரம் எனக்கே ஏதோ வேற ஆளை பாக்குற மாதிரி இருந்தது. கரெக்டா பேசிட்டமா? கைவிடுறி. அந்த புள்ளைங்க 2 பேரும் என் மேலையும் கிருஷ்ண மேலையும் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க தெரியுமாடி? சொந்தக்காரங்க கூட நமக்கு ஒண்ணுன்னா வந்து நிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்க 2 பேரும் எங்க மேல அக்கறையா இருந்தாங்க. கிருஷ்ணோட உயிரை காப்பாத்துறபடி மீனா, நான் அன்னைக்கு ரோட்ல மயங்கி கிடந்தப்போ அவங்க தான் ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்துனாங்க. அவங்க நல்லது மட்டும் தாண்டி பண்ணிருக்காங்க. ஆனா நான் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்திருக்கேன். எனக்கு வேற வழி தெரியலடி. உன்னால என் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு அவங்ககிட்ட இப்படி பேசியிருக்கேன். இங்க பாருமா, உன் பொண்ணு லைஃப காப்பாத்துறதுக்காக நீ பண்ணன்னு நினைச்சுக்கோ. இதுல எதுவும் தப்பா தெரியாது.